இந்தியன் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் மூவி அந்த மாதிரியான ஒரு சீரிஸ் தேடுறீங்கன்னா இதை ப்ரிஃபர் பண்ணுங்க. அண்ட் அது என்ன சீரிஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதோட கதையை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த கதையோட ஹீரோ ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். ஒரு சில காரணங்களால் தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு பிரைவேட் டீமை வச்சு ஃப்ரீலான்ஸாக மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வராரு. அண்ட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறாங்க. அண்ட் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பொண்ணை ஏமாற்றி சிரியாவில் இருக்க ஐஎஸ்எஸோட டெரரிஸ்ட் கேம்புக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அண்ட் அந்த பொண்ணால் அங்கேருந்து வெளியே வர முடியல. அந்த இடம் ஒரு செக்யூர்டான ஒரு இடம். யாருமே அவ்வளோ சுலபமாக அதுக்குள்ளே போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. ஏன் யூஎஸ் ஆர்மியில் கூட அவ்வளோ சுலபமாக அந்த இடத்துக்குள்ளே போயிட முடியாது. ஆக்சுவலாக அங்கேருந்து வெளி உலகத்துக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் அவ்வளோ சுலபமாக பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ் நம்ம ஹீரோ கிட்ட வருது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அந்த பொண்ணு அவன் எங்கே இருக்கான்ற லொக்கேஷனும் அங்கே நடக்கிற இன்ஃபர்மேஷனும் எப்படி பாஸ் பண்ணுறா அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நம்ம ஹீரோ எப்படி பிளான் பண்ணி அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணுறாரு தான் படத்தோட ஸ்டோரியே. அண்ட் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்க லொக்கேஷன் எல்லாமே ஒரு ரியலான ஐஎஸ்எஸ் கேம்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த சீரிஸை நீங்கள் மொத்தமாக பார்த்துட்டு இந்த படம் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 2023 ரிலீஸ் ஆன இந்த வெப் சீரிஸோட பேர் தி ஃப்ரீலான்சர். ஹாட்ஸ்டாரில் அண்ட் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் IMDbல 8.1 இந்த வெப் சீரிஸ்க்கு ரேட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸை போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டில் தென் பை.